இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிஃபன் பாக்ஸ் யார் இங்க வச்சாங்க? இதை எப்பவுமே உள்ள தானே வைப்போம். என்னது இது ஃபுல்லா இருக்கு? ஐயோ, இது ரிஷியோட டிஃபன் பாக்ஸ் ஆச்சே. ரிஷி கிட்ட கொடுத்துருங்கன்னு முகேஷ் அண்ணா கிட்ட சொன்னேன். இந்த ரிஷியும் ஏன் தான் இப்படி இருக்கான்? காலி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. அவன் கவனம் எங்க இருக்கோ தெரியல. பரவாயில்ல, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நாம அவனை பார்க்க போறத சொல்ல வேண்டாம். சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நாங்க போறதுக்கு முன்னாடி ஆஷிஷ் வேலையை முடிச்சிருவான். கிரேட். ஆனா என்னோட ஃபேவரட் சீனை மிஸ் பண்ண போறேன். நெவர் மைண்ட், வேலை முடிஞ்சா போதும். லக்ஷ்மி மலிஷ்காவோட இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா இப்போ என் மலிஷ்காக்கு ரிஷி மறுபடியும் கிடைக்க போறா. லக்ஷ்மி ஆட்டோல போறா. பட் லக்ஷ்மி கார்ல போறதா தானே மலிஷ்கா சொன்னா. ஆனா இவ ஆட்டோலனா கார்ல யார் இருப்பாங்க? ஷிட். நான் ஆஷிஷ்க்கு கால் பண்றேன். பிக் அப் தி ஃபோன் ஆஷிஷ், பிக் அப் தி காட் ஃபோன். இல்லனா பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆயிடும். இவ ஏன் இப்ப கால் பண்றா? ஆஷிஷ் போன் எடு. ஆஷிஷ், பிக் அப் தி ஃபோன் ஆஷிஷ். எஸ் ஆஷிஷ், போ இடி. லக்ஷ்மியோட ஆட்டத்தை மொத்தமா முடிச்சிரு. என் ரிஷிய பறிச்சிருக்கால, இவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? வேலை முடிஞ்சா நானே கால் பண்ண போறேன். ஃபோன் எடு ஆஷிஷ், பிக் அப் தி காட் ஃபோன். இப்ப எது கால் பண்ற? வேலையை முடிக்க போறேன். போனை வை. இல்ல, டோன்ட் டு இட். ராங் இன்ஃபர்மேஷன். அவங்க டார்கெட் இல்ல. என்ன? அந்த லக்ஷ்மி ஆட்டோல போறா, கார்ல கிடையாது. கண்டவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறாங்களே, இவங்களால மத்தவங்களுக்கு தான் டேஞ்சர். அட கடவுளே, இந்த விஷயத்தை நீ இப்பதான் சொல்லுவியா? நான் மட்டும் லேட் பண்ணிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் உனக்கு தெரியுமா? அவங்க எலும்பு முறிஞ்சிருக்கும், நடைப்பணமா ஆயிருப்பாங்க. Thank God அந்த மாதிரி எதுவும் ஆகல. Okay, I'll call you back. What the hell? ஆஷிஷ் ஏன் எதுவும் பண்ணல? லக்ஷ்மியை போக விட்டுட்டான். ச்சே. மலிஷ்கா. What the hell is this, Sonal? Shut up. Are you blind? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? What the hell? என்கிட்ட நீ இப்படியா பேசுவ? நீ என்ன பண்ணிருக்கங்கற ஐடியா உனக்கு இருக்கா? ஏய், நான் என்ன பண்றதெல்லாம் ஆஷிஷ் பண்ணிருக்கான். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணல. அதோட நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுன. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன்னு சொன்ன. இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு? ஒண்ணுமே பண்ணல. Shut up மலிஷ்கா, just shut up. உடனே வந்து என்ன பாரு. Right now, okay? Hey, behave yourself. ரிஷி, சொல்லு. என்ன சொல்றது? இல்ல, அது வந்து சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ண. ஏதாவது வேலையா? அப்போ நீ என்ன சொல்ல வர? வேலை இல்லாம நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? இல்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. நீ எனக்கு தாராளமா பண்ணலாம். உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சேன். நீ எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். அப்படியா? அப்ப எனக்கு வேலை வெட்டியே இல்லன்னு சொல்றியா? உன்கிட்ட போன்ல பேசுறதா எனக்கு வேலையா? என்ன நீ ரொம்ப விசித்திரமா பேசுற? வேலையா ஃபோன் பண்றியான்னு கேட்டாலும் உனக்கு கோவம் வருது. நீ எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொன்னாலும் கோவம் வருது. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது பேசு, நான் ஹாப்பி ஆகுற மாதிரி ஏதாவது பேசு. ஐ see.
அப்படி நான் என்னத்த பேச? நல்ல விஷயம்தான். மனசை டச் பண்ணிட்டு போற மாதிரி நல்லா ஹாப்பி டாபிக். அம்மா நீங்க வெளிய இருக்கேன்? ஆமா, வெளியில தான் இருக்கேன். ஏன் ஏதாச்சும் வேலையா? மறுபடியும் வேலையா? இல்ல நான் வந்து உனக்கே புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ண. அது என்னன்னா, நான் ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கேன். அதுக்காக நீ கண்டிப்பா என்ன பாராட்ட போற. அப்படியா? என்ன பண்ணேன்னு சொல்ல. அப்படின்னு மகான் வேலை பண்ண. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தா, ஆனா அது தப்பான டிஃபன் பாக்ஸா போயிடுச்சு. அதுல சாப்பாடே இல்ல. என்ன ரிஷி சொல்ற? உண்மையிலே இது மிகப்பெரிய மகத்துவமான விஷயம் தெரியுமா? டிஃபனை தூக்கும் போதே நிரம்பி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டியா? அவ்வளவு தூரம் யார் யோசிப்பாங்க லட்சுமி? நான் கிச்சனுக்கு போனா அங்க டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல உள்ள இருக்கா இல்லையா, ஹூ கேர்ஸ்? நான் எடுக்கும் போதே கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், அத பாத்துருக்கணும். ஆனா நான் கவனிக்கல. சரியா சொன்ன. இதுக்காகலாம் கண்டிப்பா உன்னை பாராட்டியே ஆகணும். வெரி குட். இல்ல வெரி குட்னா அப்ப இப்ப சொல்லு, என்ன பாராட்ட எப்ப நீ ஆபீஸ்க்கு வர? நான் வந்து இப்ப வர முடியாது. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு நைட் ஆயிடும். நைட்டா? ஆ ஐ see. அப்படின்னா எனக்கு பாராட்டும் கிடைக்காது, எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் என்னதான் பண்றது? ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸியாவே இருக்கேன். சரி விடு, நோ வரிஸ். நீ ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாத. நான் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வெளிய இருந்தே வாங்கிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. பத்திரமா போ. அண்ட் ப்ளீஸ் நீ உன்னை பாத்துக்கோ. நீயும் உன்னை பாத்துக்க. ஓகே பை. பாய். உண்மையிலே ரிஷி ரொம்ப நல்லவன். அவனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. அவன் டிஃபன் பாக்ஸ மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்து கூடன்னு கேட்கவே இல்லையே. சரியான பைத்தியம். லக்ஷ்மி என் முன்னாடி இருக்கா. கிரேட், பர்ஃபெக்ட். என் வேலை இன்னைக்கு முடிஞ்சா போதும். எல்லாம் கிளியரா இருக்கு. அண்ட் யூ நோ வாட் தி குட் பார்ட் இஸ்? லக்ஷ்மி ஃபுட்பாத்ல இல்ல, ரோட்ல தான் நடக்கிறா. ஃபுட்பாத்ல வேலை நடக்கிறதுனால மூடி வச்சிருக்காங்க. ஓகே டார்லிங், ஓகே. மலிஷ்கா பேச்ச கேட்டிருந்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருக்காது. உன் ஃப்ரெண்டு சரியான பயந்தாங்கோலி. நான் கிடையாதுல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இப்ப வேண்டாம், முதல்ல வேலை, அப்புறம் நாம இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். வேலையை நான் முடிச்சு தரேன். லிசன், ரிமெம்பர் ரைட்? அவளை கொல்லக்கூடாது. நடை போனோம். டோன்ட் வரி, அதான் நடக்கும். லெட்ஸ் டூ திஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.